ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்லெஸ் சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் மில்க் சேர்த்துக்கலாம். இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சக்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்ச் கேக், இது பேசிக் ஸ்பாஞ்ச் கேக்கு, நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸுக்கும் செய்யலாம், பிளாக் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி செய்யறீங்கன்னா கூட செஞ்சுக்கலாம். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மைதா மாவு 1 கப்பு, அதில் 3/4 கப்பு பேக்கிங் பவுடர், 1/4 கப்பு பேக்கிங் சோடா, இது 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் 1/4 கப்பு, இதையும் சேர்த்து நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ரிப்பன் கட் ஆகிற மாதிரி கட் ஆகணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் ஹாட் வாட்டர் தேவைப்படும். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம தயிருக்கு பதிலாக இதில் லெமன் ஜூஸ் சேர்க்கலாம். லெமன் ஜூஸ் இல்லைனாக்கா நீங்கள் வினிகர் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் ஹாட் வாட்டர், நல்ல தண்ணி சூடாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் நம்ம குக்கரை ஒரு 10 நிமிஷம் 10லேருந்து 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் 6 இன்ச் பேனில். இந்த பேட்டர் 1/2 kg கேக் செய்ய ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம அந்த மோல்டுக்கு மாற்றிக்கிட்டு ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் வச்சு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணால் ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும். குக்கரில் வச்சு ஒரு 50 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு இந்த கேக் செய்கிறதுக்கு. டைம் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் வேறுபடும் ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸ் இது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். நல்லா 50 மினிட்ஸில் எனக்கு கரெக்டாக இந்த கேக் கிடச்சிது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆறணுன்னு பட்டர் ஷீட்லாம் எடுத்திங்கனாக்கா நல்லா ஸ்பாஞ்சியாக கிடச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.